உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி எங்க பார்த்தாலும் இதை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? நைட் எல்லாம் தூக்கம் இல்லாம இருக்கிறது, நம்ம ஒர்க் பண்ண முடியாம, டெசிஷன் மேக் பண்ண முடியாம அப்படியே உட்காந்துருவாங்க. ஒரு பேனிக் அட்டாக் ஆகுறது. என் பையன் கல்யாணத்துக்குலாம் வரமாட்டான், நாம தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் இருக்கும். அவங்கள போய் பார்த்தா அவங்க என்ன கேள்வி கேட்டா இவங்க என்ன அதை கேட்பாங்களா, இவங்க என்ன அதை கேட்பாங்களா, அந்த ஒப்பீனியன் அபவுட் அதர்ஸ், ஃபியர் ஆஃப் பீப்புள். ஒரு அந்த கமல் படத்துல சொல்ற மாதிரி எல்லா டைப் ஆஃப் ஃபோபியாஸுமே வந்து ஆங்ஸைட்டி டிசார்டர்ஸ்ல தான் வரும். இதெல்லாம் ஆக்சுவலா எப்படி மேம் ரெக்கவர் பண்றது? ஹோமியோபதியில ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு? கண்டிப்பா இருக்குது. லைக் மனசளவுல ஒரு பாதிப்பு வந்தா உடம்பு அளவுல தான் ரிஃப்ளெக்ட் ஆகுறது. லைக் ஹைட்ஸ்ல ஃபியரா இருக்கிறவங்க, மாடிக்கு போறதுக்கே ஃபியரா இருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகும்னா ஒரு உள்ளுக்குள்ள வந்து ஒரு இன்ட்யூஷன், குதிச்சிடலாமா அந்த மாதிரி ஒரு இன்ட்யூஷன் இருக்கும். நிறைய பேருக்கு அது இருக்கும். ஒரு பார்ட்னர் சீட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே கூட அவங்களுக்கு பேனிக் அட்டாக்ஸ் வருது இல்லையா? கண்டிப்பா. இதுக்கு கூட உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்கு? ஆமா, டிசப்பாயின்ட்மெண்ட் ஃப்ரம் யுவர் லவ்ட் ஒன்ஸ்க்குன்னு நாட்ரிமியர்னு ஒரு மெடிசன் இருக்கு. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். உங்க ஏரியால நடக்கக்கூடிய நியூஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ஆதன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்காங்க. சோ இன்னைக்கு நம்ம ஷோல நமக்கு கெஸ்டா வந்திருக்கவங்க ஹோமியோபதி டாக்டர் சௌமியா மேம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். பொதுவா இந்த ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி எங்க பார்த்தாலும் இதை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? சோ வாட் இஸ் ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி மேம்? ஓகே, ஃபியர்னா பயம், ஆங்ஸைட்டினா கவலை. ஓகேவா? இது ஜென்ரலா எல்லாருக்கும் இருக்கும். எல்லாருக்குமே வந்து நிறைய ஃபியர் இருக்கும், நிறைய ஆங்ஸைட்டி இருக்கும், இருக்கிறது. ஆனா அடுத்தடுத்து அது வந்து எப்போ டாக்டரை பாக்குறோம் அப்படிங்கறதுல இருக்கு. ரொம்ப சாதாரணமா ஒரு ஃபியர் இருக்குன்னா அது நார்மல் தான். ஆனா அது அவங்க டெய்லி ரொட்டீனை பாதிக்குது அப்படின்னும் போது அது ட்ரீட்மெண்ட் தேவைப்படுற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். இப்ப ஜென்ரலா ரோட்ல போறப்போ ரோட கிராஸ் பண்றதுக்கு கொஞ்சம் பயம் இருக்கிறதோ, ஒரு ஹைட் பயம் இருக்கிறதோ, அதெல்லாம் நார்மல். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா ஒரு கவலைப்படுறதோ, இல்ல ஒரு டெத் அப்படின்னா கவலைப்படுறதோ, அதெல்லாம் நார்மல். ஆனா அது ரொம்ப அப்நார்மலா ஆகும்போது we need to see a doctor. கண்டிப்பா பிசிக்கல் ஹெல்த் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நம்ம மென்டல் ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி எல்லாமே மென்டல் ஹெல்த் ரிலேட்டடா வர இஷ்யூஸ் தான். அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கு. பட் இது வந்து இப்ப எல்லாருமே எல்லா விஷயத்துக்குமே பயப்படுவாங்க. சில விஷயங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப ரோட்ல போகும்போது டாக்ஸ் பார்த்து சில பேர் பயப்படுவாங்க. நானே கூட பயப்படுவேன். சோ சில பேர் லிசர்ட்ஸ் பார்த்தா பயப்படுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இது ஜென்ரலான ஒரு விஷயமா இருக்கும். ஆனா இது எப்ப டிசீஸா கன்வெர்ட் ஆகுது? ஜென்ரல் ஆங்ஸைட்டி டிசார்டர்னு பாக்குறப்போ நார்மலான திங்ஸ், நம்ம டெய்லி ரொட்டீன்ல பயப்படுறதுதான். ஓகேவா? அது வந்து பெருசா வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனா அது மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. இப்போ ஜென்ரல் ஆங்ஸைட்டி டிசார்டர்னா ஜென்ரல் ஃபியர் ஆஃப் டாக்ஸ், லிசார்ட்ஸ் சொன்ன மாதிரி, ஃபியர் ஆஃப் ஹைட்ஸ், ஃபியர் ஆஃப் எக்ஸாம், ஃபியர் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ், ஒரு பதட்டம் ஆகி கிளம்புறது, டைமுக்கு போகிறது, இந்த மாதிரி ஜென்ரல் திங்ஸ் எல்லாமே வந்து ஆங்ஸைட்டி தான். அண்ட் அகைன் கவலையோட உட்கார்றது, இதெல்லாமே ஆங்ஸைட்டி. ஆனா இதனால நம்ம ரொட்டீன் பாதிக்கப்பட்டு நைட் எல்லாம் தூக்கம் இல்லாம இருக்கிறது, நம்ம ஒர்க் பண்ண முடியாம, டெசிஷன் மேக் பண்ண முடியாம அப்படியே உட்காந்துருவாங்க. ஒரு பேனிக் அட்டாக் ஆகுறது. ஃபர்ஸ்ட் ஜெனரல் ஆங்ஸைட்டி டிசார்டர்ஸ், அதுக்கப்புறம் பேனிக் அட்டாக்ஸ். பேனிக் அட்டாக்ஸ்னா அப்படியே ஒரு ஷாக் ஆகி, ஒரு பிரெத்லெஸ்னஸ் ஆகி, என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு அப்சர்வ்டா அந்த இடத்துல என்ன நடக்குது, நான் எங்க இருக்கிறேன், ஒண்ணுமே ரியலைஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆகுறது எல்லாமே வந்து ஆங்ஸைட்டி டிசார்டர்ஸ் தான். அது பேனிக் அட்டாக் ஆகுறது. நிறைய பேர் உடனே கத்தி இல்ல அப்படியே பிரெத்லெஸ்னஸ் ஆகி மூச்சு விட முடியாம அப்படியே மயக்கம் போட்டு விழுறது, அந்த மாதிரி ஆகும்போது அது பேனிக் அட்டாக் ஆகுறது. அந்த மாதிரி கேட்டகரியில வரும். அடுத்து ஃபோபியாஸ், நிறைய ஃபோபியாஸ் இருக்கும். இந்த கமல் படத்துல சொல்ற மாதிரி எல்லா டைப் ஆஃப் ஃபோபியாஸுமே வந்து ஆங்ஸைட்டி டிசார்டர்ஸ்ல தான் வரும். நிறைய ஃபோபியாஸ் இருக்கு. எக்ஸாம், ஹைட், லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ், பர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரி ஜென்ரல் திங்ஸ், நிறைய க்ளோஸ்டு ரூம், கிளாஸ்ட்ரோபோபிக், க்ளோஸ்டு ரூம்ல இருக்கிறது, அந்த மாதிரி ஃபோபியாஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் ஆங்ஸைட்டி டிசார்டர்ஸ். அடுத்து வந்து சோஷியல் ஆங்ஸைட்டி. சோஷியல் ஆங்ஸைட்டினா என்னன்னா வந்து ஒரு கட்டத்துல அவங்க பயந்து இல்ல கவலைப்பட்டு
டிப்ரெஷன் ஆகி அதர் பீப்புள போய் மீட் பண்ண கூட வீட்டுல இருக்கிறவங்கள மீட் பண்ணுவாங்க. இப்போ வெளியில இருந்து யாருன்னா வராங்கன்னா ஆங்ஸைட்டி ஆயிடுவாங்க. ரிலேட்டிவ்ஸ் வந்தா மீட் பண்ண முடியாம இருக்கிறது, இல்ல ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாம் போகிறத அவாய்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். லிட்ரலி ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி எல்லாருக்கும் இருக்கும். இதெல்லாம் ஒரு டிசார்டரா, இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்டா அப்படின்னு கேட்டா அது வந்து நம்மள எவ்வளவு பாதிக்குது, அதோட பாதிப்பு நமக்கு எவ்வளவு இருக்கு. இதனால டெய்லி ரொட்டீனை செய்ய முடியாது. ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அவங்களால வந்து ஒரு டெசிஷன் மேக் பண்ண முடியாது. இப்போ ஒரு இட்லியா தோசையா நம்ம உட்காந்து இப்போ ஒரு ஹோட்டல்ல போய் ஆர்டர் பண்ண போறோம், அவங்களால டெசிஷன் மேக் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். அது எல்லாமே வந்து ஆங்ஸைட்டி டிசார்டர்ஸ்ல தான் வரும். இந்த சோசியல் ஆங்ஸைட்டி வந்து ரொம்ப சிம்பிளா பார்த்தா என் பிள்ளை கல்யாணத்துக்கு எல்லாம் வராது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அவங்களால எல்லாரையும் ஃபேஸ் பண்ண முடியாது. அவங்க கேட்டா பதில் சொல்லணும், அவங்க என்ன இது பண்ணிடுவாங்களா, சோ செல்ஃப் எஸ்டீமே போகுது, செல்ஃப் கான்பிடன்ஸே போகுது. அவங்களுக்கு யாரையும் ஃபேஸ் பண்ற அளவுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்காது. நம்ம டேர்ம்ஸ்ல என்ன சொல்றோம், இன்ட்ரோவர்ட்னு சொல்லிடுறோம். இன்ட்ரோவர்ட் வேற. இன்ட்ரோவர்ட்னா ரொம்ப கம்போஸ்டா, ஆனா அவங்க எல்லாருக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இன்ட்ரோவர்ட்னா என்னன்னா வந்து எக்ஸ்பிரசிவா எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ணாம பேசாம அந்த மாதிரி தான். எக்ஸ்ட்ரோவர்ட்னா ரொம்ப சோசியலா ஹாய் அப்படின்ட்டு உடனே போய் பிஹேவ் பண்ணிடுவாங்க, அது எக்ஸ்ட்ரோவர்ட். இன்ட்ரோவர்ட்னா அந்த மாதிரி. ஆனா இவங்களுக்கு வந்து கான்பிடன்ஸ் இருக்காது, போய் யாரையுமே ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டா, அதான் நான் சொன்னேன் சிம்பிளா, என் பையன் கல்யாணத்துக்கு எல்லாம் வரமாட்டான், நாம தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் இருக்கும். அவங்கள போய் பார்த்தா அவங்க என்ன கேள்வி கேட்டா இவங்க என்ன அதை கேட்பாங்களா, இவங்க என்ன அதை கேட்பாங்களா, அந்த ஒப்பீனியன் அபவுட் அதர்ஸ், ஃபியர் ஆஃப் பீப்புள், ஒரு கும்பல்ல போய் நிக்கிறது, இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஆக்சுவலா எப்படி மேம் ரெக்கவர் பண்றது? ஹோமியோபதியில ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு? கண்டிப்பா இருக்குது. ஹோமியோபதியில நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கு. ஜென்ரலா பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் நான் ரொம்ப முக்கியம், நான் எப்பயும் சொல்வேன் இல்லையா. ஹோமியோபதியில மென்டல் ஹெல்த்துக்கான மெடிசன்ஸ், மென்டல் ஹெல்த் எவ்வளவு முக்கியங்கிறது இருக்குது. லைக் மனசளவுல ஒரு பாதிப்பு வந்தா உடம்பு அளவுல தான் ரிஃப்ளெக்ட் ஆகுறது. இப்ப ஆங்ஸைட்டின்னு சொன்னோம் இல்லையா, ஆங்ஸைட்டியோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத், ஒரு நிமிஷம் அவங்களால ஒண்ணுமே முடியாது. இந்த பேனிக் அட்டாக் வரும்போது பிரெத்லெஸ்னஸ் ஆகுறது, டாக்கிகார்டியான்னு சொல்லுவாங்க. ஹார்ட் ரேட் அதிகமாயிடும். அவங்க ஹார்ட் ரேட் அதிகமாயி வேர்த்து ஊத்த ஆரம்பிச்சிரும். அந்த பால்பிட்டேஷன்ல அவங்களுக்கு வேர்க்க ஆரம்பிச்சிரும். ஹைப்பர் ஹைட்ரோசிஸ்னு ஒரு கண்டிஷனே இருக்குது. கையெல்லாம் உள்ளங்கால் எல்லாருக்குமே வேர்க்காது. ஆனா இந்த ஆங்ஸைட்டி டிசார்டர் இருக்கிறவங்க, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி, ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லாதவங்க, நிறைய ஸ்கூல் கோயிங்லாம் கூட வந்து ஆக்சுவலி 2024 இந்த ஆங்ஸைட்டி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது. எக்ஸாம் எழுதுற குழந்தைங்களுக்கு தெரியும், வீட்டுல இருக்கவங்களுக்கு அப்படியே பேப்பர் வெட் ஆகும், கீழே கர்ச்சீஃப் வச்சு எழுதுவாங்க. ஆக்சுவலி அதுக்கெல்லாம் ஹோமியோபதியில நல்ல மெடிசன்ஸ் இருக்கு. சைலிஷான்னு ஒரு மெடிசன் இருக்கு, அது எடுக்க ஆரம்பிச்சா ரொம்ப ஸ்டைலிஷான மெடிசனா இருக்கு. சைலிஷா வந்து கிளேல இருந்து எடுக்கிறது, அது வந்து ஹைப்பர் ஹைட்ரோசிஸ்ன்ற கண்டிஷனுக்காக கொடுக்கறது. இதெல்லாம் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கு. நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவங்க என்ன பொட்டன்சி சஜஸ்ட் பண்றாங்க, எவ்வளவு நாள் கண்டினியூ பண்ணும், நம்ம டிசீஸ் எவ்வளவு டீப் சீட்டடா இருக்கு அப்படிங்கறத பார்த்து டாக்டர் கன்சல்ட் பண்ணி எடுத்தா இட்ஸ் ஆல் சேஃப். அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் இந்த ஹைப்பர் ஹைட்ரோசிஸ், உள்ளங்கால் வேர்க்கிறதுக்கு நல்ல மெடிசன்ஸ் இருக்கு. ஃபியர் ஆஃப் ஹைட், ரொம்ப ஹைட்ல ஓவர் பிரிட்ஜ்ல பைக் ஓட்டுற பயந்து அப்படியே கீழே போறவங்க எல்லாம் இருக்கிறாங்க சரியா. அந்த மாதிரி பைக் ஓட்ட லைக் ஹைட்ஸ்ல ஃபியரா இருக்கவங்க, மாடிக்கு போறதுக்கே ஃபியரா இருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகும்னா ஒரு உள்ளுக்குள்ள வந்து ஒரு இன்ட்யூஷன், குதிச்சிடலாமா அந்த மாதிரி ஒரு இன்ட்யூஷன் இருக்கும். நிறைய பேருக்கு அது இருக்கும். 10ல வந்து 9 பேருக்குமே வந்து குதிச்சா என்ன ஆகும் அப்படிங்க இருக்கும். அதை தாண்டி அது அவங்களை எவ்வளவு பாதிக்குது, அதுக்கப்புறம் அவங்க பால்பிட்டேஷன் ஆயிடுறாங்களா, அவங்க ஹார்ட் ரேட் இதாகுதா, திடீர்னு நாசியேட்டட் ஆகி வாந்தி வர மாதிரி ஆயிடுறது, இதெல்லாமே ஆங்ஸைட்டி டிசார்டரோட சிம்டம்ஸ் தான். ஓகேவா. அதான் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குங்கிறத பொறுத்து we need a doctor, we need a medicine, இல்ல we will be calm down on ourselves அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னும் நிறைய ஃபியர்ஸ் இருக்கு. இப்போ எக்ஸாம் ஃபியருக்குலாம் வந்து ஹோமியோபதியில நல்ல மெடிசன்ஸ் இருக்கு. குழந்தைங்க நல்லா படிப்பாங்க, ஆனா வந்து எக்ஸாம் எழுதுற அன்னைக்கு அந்த போறப்போ ரொம்ப பயம் இருந்துரும் அவங்களுக்குலாம். அதுக்கு நல்ல ஹோமியோ மெடிசன்ஸ் இருக்கு. அர்ஜென்டம் நைட்ரிகம், லைகோபோடியம், இந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் கொடுக்குறப்போ அந்த குழந்தை பயம் இல்லாம போய் எக்ஸாம் எழுதிரும். நல்லா படிக்கிற மெடிசன் படிக்கிற என்னோட ஒரு ஸ்டூடெண்டே வந்து எக்ஸாம் எழுதுறதுன்னா அவ்வளவு பயம். ஷீ இஸ் a டாப்பர் ஆஃப் த காலேஜ். ஆனா வந்து அந்த ஒரு லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் இருக்கும். மேம் எக்ஸாம் மேம் அந்த எக்ஸாம் டைம்ல வந்து அந்த மெடிசன்ஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க. எக்ஸாம் அப்ப மட்டும் அது எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மெடிசன்ஸ் எடுத்தாலே அவங்களோட கான்பிடன்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். அந்த ஒரு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு ஃபியரோ அந்த ஆங்ஸைட்டியோ இருக்குல்ல, அதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியும். இப்ப நம்ம எக்ஸாம் டைம்ல எடுக்கிறதுனா இப்ப மார்னிங் எடுத்துட்டு எக்ஸாமுக்கு போறது, இதனால நமக்கு அந்த ஸ்லீப்பினஸ் அது மாதிரி இல்ல, ஸ்லீப்பிங் டோஸ் எல்லாம் இதுல இருக்காது. அது நம்மள ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அந்த ஒரு நமக்கு அந்த ஒரு ஆங்ஸைட்டி இருக்குல்ல, ஃபியர் இருக்குல்ல, அததான் அது ரிசால்வ் பண்ணிவிடும்.
நம்ம போய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஆக்சுவலி நான் சொல்றதுன்னா அவங்க நல்லா படிச்சிருவாங்க, ஆனா போக பயப்படுவாங்க. அதான் நிறைய இருக்கு. படிக்கிறதுக்கே வந்து இதாகிறதும் இருக்குது, அதுக்கும் மெடிசன்ஸ் இருக்குது. ஐயோ பயம், எக்ஸாமுக்குன்னு ஒரு பயம் இருந்து படிக்கிறது அப்படின்னு இருக்கிறது. அடுத்து நல்லா படிச்சிருவாங்க, ஆனா போய் அட்டம் பண்ண பயப்படுவாங்க, அதுக்கும் மெடிசன்ஸ் இருக்குது. அர்ஜென்டம் நைட்ரிகம், லைகோபோடியம், இந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம், ஹோமியோ மெடிசன்ஸ் எல்லாம் நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்லயே வந்து எக்ஸாம்பிளுக்கு சொன்னா டக்குன்னு ஒரு பார்ட்னர் சீட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே கூட அவங்களுக்கு பேனிக் அட்டாக்ஸ் வருது இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. இதுக்கு கூட உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்கு? ஆமா, டிசப்பாயின்ட்மெண்ட் ஃப்ரம் யுவர் லவ்ட் ஒன்ஸ்க்குன்னு நாட்ரிமியர்னு ஒரு மெடிசன் இருக்கு. நம்மளோட ரொம்ப க்ளோஸ்டு பீப்புள் நம்மள சீட் பண்ணிட்டாங்க, இல்ல ஒரு ஏமாற்றம் ஆயிடுச்சு, இல்ல நிறைய நிறைய நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிரேக்கப்ஸ், அதுக்கெல்லாம் கூட மெடிசன்ஸ் இருக்குது. அதுல இருந்து நம்மள ரெக்கவர் பண்ணி வர, டெத் ஆஃப் லவ்ட் ஒன்ஸ், ரொம்ப நெருங்கின லைக் பேரண்ட்ஸோ இல்ல ரொம்ப நெருங்கினவங்க இறந்துட்டாங்க, அந்த டிப்ரெஷன்ல இருப்பாங்க இல்லையா, அதுல இருந்து ரெக்கவர் பண்றது கூட ஹோமியோபதியில மெடிசன்ஸ் இருக்கு. அதான் சொன்னல, பிசிக்கல் ஹெல்த்தை விட மென்டல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ரெக்கவர் பண்ணி கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி மென்டல் ஹெல்த் மெடிசன்ஸ் ரொம்ப ரொம்ப தேவைப்படும். ஹோமியோபதியில ரொம்ப நல்ல நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. என்னோட பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும், இந்த ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து நல்ல இம்ப்ரூவ் ஆயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதுக்கெல்லாம் பயப்படுறது இல்ல மேம், ஜாலியா போய் எக்ஸாம் எழுதிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் அதை பத்தி கவலைப்படுறது இல்ல, அதுல நான் ரெக்கவர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்ப நம்ம ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கிறோம் பர்டிகுலர் விஷயத்துக்குன்னா, அது அப்பப்ப நம்ம எடுத்துட்டே இருக்கணுமா மேம், இல்ல அந்த டியூரேஷன் எப்படி? உங்க கம்ப்ளைண்ட் பொறுத்துக்கன்னா, இப்போ ஒரு அக்யூட்டா ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குன்னா அக்யூட்டா ஒரு 1 வீக் மெடிசன் எடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு கிரானிக் கம்ப்ளைண்ட் இருக்கு, அப்பா இருந்து அதுல இருந்து ரெக்கவர் ஆக முடியாம 2 வருஷம் 3 வருஷமா தூக்கம் இல்லாம, இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், அந்த மாதிரி இருக்கிற கேசஸ் எல்லாம் இருக்குது. இன் தட் கேஸ் இட் வில் ரியலி ஹெல்ப் யூ. இப்ப அது கிரானிக்கா 1 year 2 years இருக்கிறாங்க அப்படின்னும் போது கண்டினியூஸா அட்லீஸ்ட் 1 month ஆவது மெடிசன் எடுக்கணும், 2 months ஆவது மெடிசன் எடுக்கணும். ஒரு கிரானிக் கம்ப்ளைண்ட்ங்கிற போது ஒரு 3 months மெடிசன் எடுக்கிறப்போ திரும்பி ரெக்கவர் ஆகாது, அந்த எபிசோட்ஸ் ரெக்கவர் ஆகாம உங்களுக்கு நல்ல ஹீலிங் இருக்கும். ஓகே, இப்ப நம்ம ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கிறதால டயட் ஏதாவது ஃபாலோ பண்ணணுமா? இல்ல, அப்படியெல்லாம் ஒன்னும் பெருசா 1-2 மெடிசன்ஸ்க்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அந்த மெடிசன்ஸ்க்கான ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா நான் அந்த பேஷண்ட்ஸ்க்கு அப்ப அவங்களுக்கு சொல்லிடுவேன், இதை அவாய்ட் பண்ணும், இதை அவாய்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவேன். பட் ஜென்ரலா எல்லா வீடியோலயும் நான் சொல்ற மாதிரி லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் தான் நிறைய. We need a physical activity and a healthy eating to recover from all health disorders. So fear and anxiety na என்னன்ற டெஃபினிஷன் பிளஸ் அதுக்கான ட்ரீட்மெண்ட் ரொம்ப கிளியர் அண்ட் கிளியரா சொல்லிட்டீங்க. ரொம்ப தேங்க்யூ so much மேம். Thank you.